ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். என்னன்னா, இன்னைக்கு நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறேன். இந்த நாளுக்காண்டியே நான் ரொம்ப நாளாகவே காத்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறோன்னு. பட் ஃபைனலி த டே அரைவ்டு. இன்னைக்கு வந்து எனக்கு ட்ரைனிங் கூப்பிட்ருக்காங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு டேரெக்டாக லைசன்ஸ் எடுக்கிற அந்த ப்ராசஸ்குள்ளே இன்வால்வ் ஆக போகிறேன். பார்ப்போம், இன்னைக்கு நான் அதை தான் ஷேர் பண்ண போகிறேங்க. வெல்கம் டு மை சேனல். மக்களே, ஒரு வழியாக நானும் ரெடி ஆகிட்டேன் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு. போயிட்டு கரெக்டாக வண்டியை ஓட்டி தலைவனை இம்ப்ரெஸ் பண்ணி லைசன்ஸை தூக்குறோம், வாரோம். இந்த டிரைவிங் காரை யூஸ் பண்ணி தாங்க நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். ஒரு மாதமாக கலந்து இதில் உயிரை கொடுத்து எப்படியோ ஓட்ட படித்தாச்சு. உள்ளே உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் தான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர். இவ்வளோ நேரம் என்ன செல்லை பார்த்துட்டு இருந்தியா? லெஃப்ட் ஓரமாக போகணும். ஆஃபீஸ்க்குள்ள வச்சு இப்படி பார்த்துட்டு வச்சுக்க, செல்லை பிடிக்க வச்சு விடுவாரு. சரி நான் போய் அவரை கும்பிட்டு வாங்கி தர முடியாது. இப்போ நாங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கிளச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வணக்கம் போட்டு. இதுதான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் டெஸ்ட் எடுக்கிற ஏரியா. இங்கே தான் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து நிற்பாங்க. நம்ம எல்லாருமே இங்கே தான் வந்து ஓட்டி காட்டுவோம். ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்தது ஒரு குட்டி ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேங்க. நான் வந்து டிரைவிங் ஸ்கூல் மூலிமா தான் எனக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணேன். அப்போ டிரைவிங் ஸ்கூல்லேருந்து என்கிட்ட வந்து ஒரு டேட்டு கேட்டிருந்தாங்க, நம்ம என்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணலான்னு. ஸோ நான் எங்கள் வீட்டில் பேசிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து போயிட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணோன்னா அவங்க வந்து ஸ்லாட் கேட்டிருந்தாங்க, என்ன ஸ்லாட் வேணும் அப்படின்னு. நான் ஒன்றே சொன்னேன், நான் வந்து எனக்கு மார்னிங் ஸ்லாட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி எனக்கு மார்னிங் ஸ்லாட்டும் கிடச்சிச்சு. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே நான் காரில் ஏறி உட்காந்தோன்னே நான் அவரை பார்க்க, அவர் என்ன பார்க்க, நான் அப்படி திருன்னு முடிச்சுட்டே இருந்தேன். என்ன இது இப்படி ஓட்டிடலாமா நம்ம அப்படி யோசிச்சுட்டே இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே அவர் சாஃப்டாக சேர்றா தம்பி, நீ நல்லா ஓட்டுறதா அப்படின்னாரு. இல்லை நானே ஒரு மாதம் உட்காந்து படிச்சிருக்கேன், இவர் ஓட்டுறதுன்னு சொல்லி நம்ம இறக்கி விட்டாருன்னா, இல்லை சார் நான் ஓட்டுறேன் சார் அப்படின்னேன். சரி நீ ஓட்டுறா அப்படின்னு சொன்னார். உடனே ஃபஸ்ட் கீரில் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு மேலே 8 போட்டேன். அப்படி போட்டுட்டு மேலே ஏறி அப்படி நேராக போய் திருப்பியும் இறங்க சொன்னாங்க. அப்படியே இறங்கினேன். அப்புறம் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். சரிடா தம்பி போதும்டா, நீ லைசன்ஸ் எடுத்துக்கலாம், நீ பாஸ்டா அப்படின்னாரு. அதே மாதிரி 2 வீலருமே ஓட்டணும்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அந்த 8 போடுற அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டு அங்கேருந்தே நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியருக்கு வந்து கொஞ்சம் வண்டியை கிரிப்பாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு 8 போட ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி ஓகே, அப்படி தடுமாறுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியாவது ஓட்டக்கூடாதா, சுற்றியெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, நம்ம கேவலமாக சிரிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு அது பாதியே கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஓட்டினேன். அப்புறம் வந்துருச்சு. சரிடா முடிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பைக்கும் காரும் ஓட்டி முடித்த உடனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரிப்பா நீ வந்து நல்ல குவாலிஃபைடான டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அடுத்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே வந்து என்ன ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே உங்களுக்கு லைசன்ஸ் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, வித்தின் 14 டேஸில் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வந்து இன்னாண்ட் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் வந்து அந்த லைசன்ஸ் டெஸ்ட் நடக்கிற இடத்த வந்து உங்கள்கிட்ட வந்து காட்ட முடியாது. எதுனாலன்னா அது கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட் ஏரியா. அங்கே வந்து ஃபோன் கேமராஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது வந்து டெஸ்ட் நடக்கிற ஏரியானால அங்கே எதுவுமே என்னால் உங்கள்கிட்ட காட்ட முடியாது. நான் எப்படி ஓட்டுறேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. வீடியோட எண்டில் அந்த கிளிப்பையுமே நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் ஒரு ஏரியா ஃபைனலாக வந்து லைசன்ஸ் எடுத்து வெற்றிகரமாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ சொல்லுங்கள் தாத்தா, ஹாய் சொல்லுங்கள். ஹாய் தாத்தா வந்து ஸ்வீட்டாக ஹாய் சொல்லியாச்சு. ப்ரோ பின்னாடி ஹாய் சொல்லுங்கள். அவர் எங்கள் கூட வந்து லைசன்ஸ் எடுக்க வந்து வருதான். ஸோ நாங்கள் எல்லோரும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
அப்படி நேராக லைசன்ஸ் எடுத்து முடித்த உடனே நானும் தாத்தா எல்லாருமே அப்படி நிலா பேக்கரிக்கு வந்து ஒரு டீ அடிச்சிட்ருக்கோம். டீயை குடிச்சிட்டு பேசுகிறோம். நல்ல நான் இப்போ டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். தாத்தாவும் அடிச்சாச்சு டீ. ஒரு வழியாக நிலா பேக்கரியில் வந்து டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டுக்கு வெற்றிகரமாக. ரொம்ப ஒரு 25 நாள் கடந்து தாத்தா கூட கடந்து போராடியாச்சு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு வழியாக தாத்தாவை எடுத்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் திருநெல்வேலி லொக்கேஷன்ஸில் இருந்தீங்கன்னா அந்த கணேஷ் டிரைவிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் வரைக்கும் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட எங்கள் குருநாதருக்கெலாம் 50 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கார் ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. உங்களுக்கு A to Z வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு 5 டேஸ்லேயே வந்து நீங்கள் கார்லாம் ஓட்ட கற்றுக்கலாம். பட்டு உங்களுக்கு இந்த நுணுக்கங்கள் எப்படி ஒரு டஃப் டைமில் என்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கணேஷ் டிரைவிங் ஸ்கூல் எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் நாங்குநேரின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து இருக்குது. நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அண்ட் நியர்பையில் ஒரு SR மஹால்னு சொல்லிட்டு ஒரு மஹாலும் உண்டு. அதுக்கு கிட்டே அவங்க ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் வரணுன்னா இன் பர்சன் வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் மூலிமா தான் அப்ளை பண்ணேன். இது வந்து ஒரு கமர்ஷியல் மோட் ஆஃப் டைப்பில் தான் நான் அப்ளை பண்ணேன். இதனால என்னன்னா அவங்களே வந்து நம்மளுக்கும் ட்ரைனிங் கொடுத்து நம்மளுக்கு லைசன்ஸ் எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் ப்ராசஸில் அவங்களே நம்மளை கைட் பண்ணி நம்மளுக்கு லைசன்ஸை கையில் வாங்கி கொடுத்துருவாங்க. இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் போர்ட்டல் வழியாக போயிட்டு முதல்ல லேர்னர் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் போகணுமா இல்லை டிரைவிங் ஸ்கூல் மூலிமா போகணுமான்னு. என்னோட பர்சனல் அட்வைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் மூலிமாவே போங்க. ஏன்னா அங்கே அவங்க ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு உங்களை டிரைவ் பண்ண வைப்பாங்க. அங்கே உங்களுக்கு எல்லா நுணுக்கங்கள் டிரைவிங் எத்திக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதேமாரி உங்களை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ஃபீல்டில் இறக்கி உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ண வைப்பாங்க. உங்களோட சாய்ஸ், அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னோட லைசன்ஸ் ஜர்னி நீங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய்.